ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிவர்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நான் 3 வகையான கடல்பாசி ரெசிபிஸ் பண்ண போகிறேன். மூன்றுமே ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதனால உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். என்னென்ன ரெசிபிஸ்னால், எல்லோருமே ரொம்ப விரும்பக்கூடிய மேங்கோ கடல்பாசி, அடுத்து ரொம்ப ஹெல்த்தியான வெல்லம் வச்சு செய்கிற வெல்லம் கடல்பாசி, அடுத்து ரொம்ப குளிர்ச்சியான இளநீர் கடல்பாசி. வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மேங்கோ கடல்பாசி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 5 கிராம்ஸ் கடல்பாசி எடுத்திருக்கேன். இதை ஒரு குக்கரில் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ 1 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. குக்கரில் வைக்கிறதுனால கடல்பாசி சீக்கிரம் கரைஞ்சிரும். ஒரு மாம்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஸ்மூத்தாக நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர் விசில் நின்றதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க மேங்கோவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் 1/4 கப் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில மேங்கோவில் ஸ்வீட் அதிகமாக இருக்கும், சில மேங்கோவில் ஸ்வீட் கம்மியாக இருக்கும். ஸோ அதற்கு ஏற்ப நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் தேவைக்கேற்ப சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இதில் 1/4 கப் சுகர் ஆட் பண்ணியாச்சு. இருந்தாலும் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்குது. நான் எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் மெல்ட் ஆனதும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கடல்பாசி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கண்டெய்னரில் இதை மாற்றிருங்க. நான் கொஞ்சம் மேங்கோ கிப்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இதை ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வைங்க, சீக்கிரம் செட் ஆகிடும். இப்போ பாருங்கள், 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா செட் ஆகிடுச்சு. இதோ பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், பிளேட்டில் எடுத்தாச்சு. ரொம்பவே அழகாக வந்திருக்குது. இதை நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். சான்ஸே இல்லைங்க, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த மேங்கோ கடல்பாசி எல்லோருமே விரும்பக்கூடியது. சம்மருக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ரெசிபி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வெல்லம் வச்சு செய்யக்கூடிய வெல்லம் கடல்பாசி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 5 கிராம்ஸ் கடல்பாசி எடுத்திருக்கேன். குக்கரில் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 3 பீசஸ் வெல்லம் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் தண்ணி ஊற்றி ஜஸ்ட் மெல்ட் ஆகிற அளவுக்கு ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிப்பியில் வெல்லத்தோட அளவு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சின்ன பீசஸ் வெல்லம் எடுத்துட்டால் போதும். ஏன்னா நம்ம சுகரும் ஆட் பண்ண போகிறோம் இந்த ரெசிப்பியில். நீங்கள் வெல்லம் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சுகரியாக தெரியும். அதனால் கம்மி பண்ணி இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடல்பாசி 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை ஃபில்டர் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சுகர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கரைஞ்சதும் ஒரு கண்டெய்னரில் மாற்றிடலாம். நான் கொஞ்சமாக பாதாம் பருப்பை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம செட் பண்ணுறதுக்கு 20 to 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ ஒரு 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. வெல்லம் கடல்பாசி நல்லா செட் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளோட ஹெல்த்தியான வெல்லம் கடல்பாசி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக ஹல்வா மாதிரியே இருக்குது. பாருங்கள், இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் பார்ட்டி, ஏதாவது ஃபங்க்ஷன், இதுக்கு கூட நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு வைக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இளநீர் வைத்து செய்யக்கூடிய இளநீர் கடல்பாசி. இந்த ரெசிபி சம்மருக்கு ஏற்ற ஒரு சூப்பரான குளிர்ச்சியான டேஸ்டியான ரெசிபி. ஃபைவ் கிராம்ஸ் கடல்பாசி எடுத்து குக்கரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா கரைஞ்சிருச்சு கடல்பாசி. இப்போ இதில் 1 கப் இளநீர் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் சுகர் எடுத்து வச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கண்டெய்னரில் மாற்றிடலாம். நான் கொஞ்சம் வால்நட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் இளநீரில் உள்ள தேங்காவை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வைங்க. ஃப்ரீஸ் ஆகட்டும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா செட் ஆயிடுச்சு இளநீர் கடல்பாசி. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், இதோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த 3 ரெசிபீஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பீட்ரூட் கடல்பாசி எப்படி செய்யணுன்னு ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டுட்டேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.